ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம வந்து பூமியோட வடபகுதியில் இருந்தும் நிலவரங்கள் பகுதியில் இந்த ஐடிசி இசட்ல ஈக்குவட்டல் டிரான்ஸ்பி வேவ்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்துருக்கீங்க நீங்கள் அதிகமான மழை கனமழை இதில் வேவ்ஸ் மூவாது. இந்த வேவ்ஸோடைய மூவ்மெண்ட்ல காற்றினுடைய வேக வேறுபாடுகள் இவற்றின் காரணமாக இந்த இடத்துல நமக்கு வளிமண்டல மேலக்கு சுழற்சி கீழக்கு சுழற்சி நிலவுது. இதனுடைய அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா காற்று இந்த பார்த்தீங்க இந்த இதுலேயே பார்க்கலாம் ஃப்ளக்ஸ் மாய்ஸ்சர் ஃப்ளக்ஸ் இஸ் மோர். இங்கே வந்து காற்று ஈரப்பத குவிதல் அதிகமாக இருக்கு. அந்த கணினி மாதிரிகள் வந்து அதிக கனமழைக்கான வாய்ப்புகளை காட்டுது. நம்ம அதிக கனமழைக்கான எச்சரிக்கை 18ஆம் தேதி சொன்னதுல இன்னைக்கு கொடுக்கறது இந்த 4 மாவட்டத்துக்கு தொடர்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். எச்சரிக்கை தொடர்கிறது. நேற்று வந்து கொடுத்தது 17ஆம் தேதி கொடுத்திருக்கிறோம். ஒரு இடங்கள் கன முதல் அதி கனமழையும் தொடரும் அப்படிங்கிறது செய்யக்கூடுங்கிறத நேற்று சொல்லுங்க. இது நேற்று. பிறகு இப்ப பாத்தீங்கன்னா 24 மணி இது இப்பொழுது இது நேற்று 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வளிமண்டலத்தில் வெவ்வேறு அடுக்குல வந்து சுழல் தன்மை தொடர்ந்து அந்த நிலவி கொண்டு இருக்கிறது பார்க்கிறோம். குமரிக்கடல் பகுதியில் தொடர்ந்து சுழல் தன்மை. இது 1.5 கிலோமீட்டர் உயரத்துல, இது 3.1 கிலோமீட்டர் உயரத்துல அந்த இடத்துல சுழல் தன்மை உயர்ந்து கொண்டே இருக்கு. தொடர்ந்து நிலவுது. காற்று லோயர் லெவல்ல கன்வர்ஜென்ஸ் சொல்லக்கூடியது நேற்றை விட இன்னைக்கு இன்னும் அதிகமாயிருக்கு 20 இதுல. இது டைவர்ஸ் மேல வெளியக்கூடிய காற்று வெளியத்தன்மை தொடர்ந்து அதே 20 அந்த இடத்துலயும் நிறைவு. ஸோ 24 மணி நேரம் தொடர்ந்து மெதுவாக நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வு தான். அதனால தான் நமக்கு அந்த மழை. இது வந்து பாத்தீங்கன்னா 2015 அதிக மழை 30 சென்டிமீட்டர் 24 மணி நேரத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2021 22 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்தில் நடக்குது. இது 20 சென்டிமீட்டர் 3 மணி நேரத்தில் நடக்குது. அதே மாதிரி 31/10/22 8 சென்டிமீட்டர் 2 மணி நேரத்தில் நடக்குது. இது வடகிழக்கு பருவமழை காலத்தில் எதிர்காலத்தில் கனமழையுடைய எண்ணிக்கை நிகழ்வுகள் உயர்ந்து கொண்டே வரும் என்பது ஆய்வுகள் மூலமா சொல்லக்கூடிய சூழ்நிலை. அதனால நாம இது we can expect what we are not expected. எர்லியர் வந்து ஒரு வளிமண்டல சுழற்சியிலிருந்து இவ்வளவு மழை என்று எதிர்பார்க்காம இருந்ததும் சமீப காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக அதிகமான காற்றில் ஈரப்பது கூடியதும் அதனுடைய டைனமிக்ஸ் இயக்கம் அதிகமாக இருக்கிறதுனால we have to expect for that. Okay. இது வந்து கோட்டேஷ் ராவன் அவங்க இந்திய இதில் ஃபியூச்சர் சேஞ்சஸ் இன் பிரெசிபிடேஷன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் இருக்கு. என்ன இப்போ வெப்பமடைகிற விஷயங்கள்ல கிளைமேட் சேஞ்சில் எப்படி நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, எக்ஸ்ட்ரீம்ஸ் எந்த மாதிரி நிகழப்போகும் அப்படிங்கிறதெல்லாம் பப்ளிஷ் பண்றாங்க. ஆய்வுகள் நிறைய. ஓகே.